வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம சித்தி விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் பாம்பேயில். இது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸாக நம்ம எடுக்கும் போதே வந்து விநாயகர் கோயிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி காலையில் 5 மணிக்கெலாம் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து சுற்றி இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நிறுத்தி டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு இப்போ கிளம்பி வந்துட்டோம். நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. அப்புறம் இந்த கடையில் காலையிலேயே வந்து ஸ்வீட் கடை, அதுக்கப்புறம் மணி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் பாருங்கள், கொழுக்கட்டை சைஸில் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் போல் இருக்குது. என்னன்னு தெரியல, பாலில் பண்ணது தான் எல்லாமே. பெருசு பெருசாக விநாயகர் கொழுக்கட்டை தான் ஒரு கான்செப்டாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம், சாமிக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த பூவை வச்சு தான் மாலை வந்து கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இது எல்லாமே. ये प्लेट कितना भैया? कितना? 750, 550, 250, 350, 150. 550. 550. 350, 250. ஆனால் இந்த அர்ச்சனை தட்டை பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. 500 ரூபா, 400 ரூபா, 300 ரூபா அப்படின்றாங்க. ரொம்ப காஸ்ட்லி இல்லைங்களா இதெல்லாம்? சரி வாங்க, நம்ம ஊரில் தான் அர்ச்சனை பண்ணுறதுக்குலாம் செட் ஆகும். நம்ம இந்த சாமியை மட்டும் கும்பிட்டு வந்துடலாம். எந்த கோயிலுக்கு போனாலுமே நம்மளை வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம ஊர்லேயும் இருக்குது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது, எங்கேயுமே அதுதான் இருக்குது. பாருங்கள், இது வந்து கடை வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து சரி வாங்க வாங்க வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. என்ன ஒன்று எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல வந்து கோயில்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஒரு அர்ச்சனை தட்டை வாங்கினோன்னா வெளியூர்லேருந்து வந்தால் ஜாஸ்தி, இந்த ஊர்லேருந்து வந்தால் கம்மி அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. அது எல்லா இடத்துலையுமே நடக்குது. எல்லா ஊர்லேயுமே அந்த ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. இது மட்டும் மாறினா நல்லாயிருக்கும். சரி, கோயிலுக்குள்ளே போகலாங்களா? நம்ம ஊரில் வந்து அருகுமில்லை நல்லா பெரிய கட்டாக வச்சு 10 ரூபான்னு தருவாங்க. இங்கே வந்து இந்த செம்பருத்தியும் கொஞ்சம் அருகுமில்லும் வச்சுட்டு 10 ரூபாய். இது ஒரு கட்டா ஜோடி 10 ரூபாவா. இந்த அருகமில் 10 ரூபா அப்படின்னா சரி பரவாயில்ல, ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நம்ம மாறிக்கணும், அதனால் வாங்குவோம். பாருங்க, இங்கே பாபிகள் வந்து பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு வந்து செமையாக தைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. கொழுக்கட்டை சைஸில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊர் கோயிலில் வந்து கருங்கல்லில் செஞ்சு அதை நிறைய சமுதாயங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கருங்கல்லாம் அப்படின்னு இல்லை, பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க சாமி எல்லாமே, விநாயகர் எல்லாமே. ஒரு சில கோயிலுக்குள்ளே நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளையே மறந்துருப்போம். ஒரு இது இருக்கும், அந்த தெய்வீக சக்தி இருக்கும். கண்டிப்பாக இந்த விநாயகர் கோயிலையும் அது இருந்தது. ஒரு சில கோயிலில் நம்ம நுழையும் போது எந்த ஒரு உணர்ச்சியுமே நமக்கு இல்லாமல், ஒரு இது தெய்வ பக்தி இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், பிரசாதமாக வந்து இந்த நம்ம வாங்கிட்டு போனது, அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு சுற்றிட்டு வந்த உடனே வெள்ளியிலான எலி இருக்குது. அவர் காதில் வந்து எல்லாரும் சொல்லுவோம். நம்ம வந்து சிவன்னா லிங்கத்தோட காதில் எல்லாமே சொல்லுவோம். இங்கே எலியோட காதில் வந்து எல்லாம் சொன்னாங்க. நானுமே ஒரு சிலது சொல்லியிருக்கேன், நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாரும் எனக்காக வேண்டிக்கங்க. அம்மா என்ன வேண்டேன் அப்படின்றத அப்புறமா சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன், நடந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக ஒரு
அப்படியே மன அமைதியாக இருந்தது. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. இங்கே நிறைய கடைகள் இருக்காங்க, அதையுமே நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இங்கே கொழுக்கட்டை அச்சு நம்ம ஊர்லேயும் இது விற்கிது, அலுமினியத்தில் விற்கிது, அதுக்கப்புறம் இதுலேயுமே விற்கிது. பெருசும் விற்கிது. நல்லா இருக்கு. இந்த பாருங்க, இந்த பொம்மையை பாருங்களேன். ஏய், இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா கோல்டால் அவங்க வரான். 1350 ரூபா. செம்மையாக இருக்கு. அது எல்லாமே கோல்டு வந்து மேலே வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்களாம், அதனால ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து நார்மலு. இது பார்த்தீங்கன்னா 180 ரூபா. அதுக்கடுத்து நம்ம உள்ள கோயிலுக்குள்ள விநாயகர் பார்த்தீங்களா, அது வந்து இந்த கலரில் தான், ரெட் கலரில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விநாயகர் வந்து கோல்டு கலரில் இருந்தது. பக்கத்தில் விநாயகர் பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து இலை விநாயகர், அரச இலை இருக்கும் இல்லைங்களா, அரச இலையோட விநாயகர். ஆனால் இது பிளாஸ்டிக்கு, இலை வந்து டிசைன் வந்து அரச இலையில் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி விநாயகர். ஆமாம் மோதிரம். குட்டியாக கூட இருக்கு. எல்லாமே ஆமா மோதிரம் டிசைன். தேங்காவா? தேங்காய் மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்றதுக்கே வந்து 1 ஹவர் ஆச்சு. இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளில வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. கடையெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த விநாயகர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மும்பை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இது ரொம்ப நல்லாவே இருக்குது. மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாகவும் இருக்குது. இந்த விநாயகர் கோயிலோட பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அசால்ட்டாக வந்துட முடியாது, அவரோட அழைப்பு இருந்தால் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான் நினைக்கிறேன். நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு, அவரே சொல்லுவார் பாருங்க. இந்த அண்ணா வந்து இவர் தான் நம்மளை இங்கே மும்பை சுற்றி காமிக்கிறதுக்கு தமிழ் அண்ணன். அண்ணன் பேர் அண்ணா சொல்லுங்கண்ணா. என் பேர் முருகேசன். இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான், ஒருத்தவங்க வந்து இவங்களை ரெஃபர் பண்ணாங்க. நல்லா சுற்றி காமிக்கிறாரு. அந்த அண்ணன் தான் சொன்னார், இப்போ கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு. அப்புறம் தான் சொன்னார், இந்த விநாயகர் வந்து அவர் அழைச்சாதான் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படின்ட்டு. அது உண்மையாண்ணா? உண்மையில அப்படிதான். யாருமே நினைச்ச உள்ள போகவே முடியாது. ஓ, எவ்வளவு தூரம் வந்தாலுமே அவர் கூப்பிட்டா மட்டும்தான் உள்ள அனுமதி, இல்லைன்னா வெளியே அனுமதி தான். வெளியே நின்னே கும்பிட்டு போங்கன்னு விட்டுருவாரு. அப்படியே சக்தி வாய்ந்த கோயில், மிகப்பெரிய. நானே எத்தனை முறையோ வந்துட்டு திரும்பி தான் போயிருக்கேன், உள்ள அதிகமா போனது கிடையாது. ஓ, நான் நிறைய வாட்டிங்க வருவேன், சாப்பிடு இங்கே தான் உட்காந்து சாப்பிடாம உள்ள போக முடியாது. வெளியே நின்று கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுவேன், அவ்வளோதான். உண்மையிலே நம்ம வந்து நானுமே ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். இந்த கோயிலை பார்க்குற நீங்களுமே கண்டிப்பாக ரொம்ப பாக்கியசாலி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மும்பை வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. அப்புறம் அண்ணனுடைய நம்பர் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்தெந்த பிளேசஸ் எல்லாமோ உங்களுக்கு சுற்றி காமிச்சிருவார். ஓகே. ரெண்டாவது, உங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா நம்ம தமிழர்கள் இங்கே வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவரோட நம்பர் கொடுக்குறேன், பயம் இல்லாமல் தாராளமாக எங்கே வேணாலும் சுற்றி காட்டுவாங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து மகாலட்சுமி கோயில் வந்திருக்கோம். மும்பையில் இருக்கிற மகாலட்சுமி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே வந்து நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஆனால் யாரையுமே சந்திக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா டைம் வந்து இல்லை, ஒரு நாள் தான் எங்களுக்கு இருக்குது. இந்த ஒரு நாளில் எவ்வளோ நம்ம கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிக்கலாம். வாங்க முதல்ல நம்ம சாமிக்குள்ளே போகலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த
துணுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஃபேமஸ் போல் இருக்குது. அந்த சாமந்தியில் தான் மாலையே கட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வரளி, அரளி, அதுக்கப்புறம் சம்பங்கி. மல்லியெல்லாம் வந்து ரொம்ப பார்க்க முடியல, ஏதோ ஒரு கடையில் தான் மல்லி பார்க்க முடியுது. லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே கடையில் உட்காந்துருக்காங்க. குட்டி குட்டி நம்ம ஊரில் கோயிலில் கடைங்க இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்குது. கோயில் வந்து இங்கே இருக்குது. தாமரையும் அந்த அல்லிப்பூ, தாமரை கிடையாது, தாமரை ஒரு சில கடையில் தான் இருக்குது. அல்லிப்பூவோட சேர்த்து மாலை கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. கோயில்கிட்ட வந்துட்டு நம்ம கோயிலுக்குள்ள போயிடலாம். முதல்ல சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம், சரிங்களா? மேலே சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு அம்மன் இருக்கு. இப்போ நம்ம வந்து துளசி தண்ணியும் வாங்கி குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கடையிலலாம் வந்து குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊரில் விற்கிற மாதிரி தான் இருக்குது. சாமி படம் நல்லா செம்மையாக இருந்தது. அப்படியே மகாலட்சுமி கோயில் அப்படின்றதுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி தங்கத்தில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து எடுக்க முடியாது, ஏன்னா கோயிலுக்குள்ளே எப்போவுமே நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊர்லேயுமே அப்படி தான். அதனால் கோயிலுக்குள்ளே மட்டும் எடுக்கல, மற்றபடி வெளியே இதெல்லாமே எடுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து மும்பை வந்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி கோயிலுக்கும் வந்துட்டு போங்க. ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். பின்னாடி பார்த்திங்கன்னா பீச்சும் இருக்குது. கோயிலுக்கு பின்னாடி அப்படியே பீச்சு. அதுக்கப்புறம் அந்த கடலுக்குள்ளே ஒரு தர்காவும் இருக்குது. நாங்கள் வர வழியில் பார்த்தோம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் கோயில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கோயில் பார்த்துட்டோம். இப்போ வந்து மணி வந்து 8:30, 6 மணிக்கு கிளம்புனோம். 2 இடத்தையுமே பார்த்துட்டோம். மும்பையில் வந்து நிறைய டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சு. அப்படியுமே 8:30க்குள்ளே 2 கோயிலும் பார்த்தாச்சு. 2 கோயிலுமே நல்லா வந்து ஒரு மனசுக்கு திருப்தியாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மும்பை வந்தீங்கன்னா இந்த 2 கோயிலுமே எல்லாரும் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. உள்ள கோயிலுக்குள்ளே நுழையும் போதே ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.